வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. ஸோ நான் உங்கள் மணி ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்கிறதுக்கு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி கிளர்க்குக்கு இன்னும் 10 நாள் தான் மக்கள் இருக்குது. இந்த 10 நாளில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத இப்போயே பிளான் பண்ணி வைங்க. என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றதையும் முதல்ல நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஓவராக வந்து என்ன சொல்ல அப்படின்னா, எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. இந்த டைமில் போயிட்டு கஷ்டமான மோக்கு வந்து எடுத்துகிட்டு அந்த மோக்கில் வந்து எனக்கு வந்து மார்க் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புதுசாக ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை திருப்பி நல்லா ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு மினிமம் 2 டெஸ்ட் வந்து போட பாருங்கள். காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு டெஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஸ்லாட் டைமில் ஒரு டெஸ்ட்டு போட்டுருங்க. காலையில் ஒரு டெஸ்ட் எப்பயுமே போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்லாட் டைம் வந்து அப்போ எனக்கு 8 மணி ஸ்லாட்டனே நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போ 8 மணி ஸ்லாட்னா 8 மணிக்கு ஒரு இதை போட்டுவிட்டு ஈவினிங் வந்து ஒரு டெஸ்ட்டை வந்து போடுங்க. மாக் டெஸ்ட் வந்து எடுங்க. மாக் டெஸ்ட் எடுக்கிறத விட மாக் டெஸ்ட்டை வந்து ஃபுல்லாக நல்லா ரிவ்யூ பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி எப்படியாச்சும் ரிவ்யூ பண்ணுறது எப்படி, அனலைசேஷன் பண்ணுறது எப்படின்னு அப்படின்னு தெரியல அப்படின்னா, ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கூட என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். master_money அப்படின்றத என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றதும் சொல்லித்தரேன். தயவுசெய்து இப்போ இருந்து 2 மாக் டெஸ்ட் எடுங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து பேரா ஜம்பிள், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ரீடிங் கொடுத்து பாருங்கள். டெய்லி கொஞ்சம் ரீடிங் கொடுங்க. நீங்கள் இங்கிலீஷ் வந்து ஃபுல் மோக்கில் வந்து ஒழுங்காக போட வரல அப்படின்னா செக்ஷனல் மோக்கில் எடுத்துகிட்டு அப்படின்னா தனியாக வந்து இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை மட்டும் டெய்லி ரீட் பண்ணி விடுங்க. நியூஸ் பேப்பர் படிக்கலை அப்படின்னா நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை ரீட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் குவான்ஸு. இந்த டைமில் உட்காந்துட்டு குவான்ஸை வந்து கஷ்டமானதை எடுத்து போடாதீங்க தயவுசெய்து. ஓரளவுக்கு மீடியம், ஒரு நிமிஷம் கை கால்லாம் வலிக்குது இன்றைக்கி, அதான் அடுத்து சொல்லணும்னு வச்சுருக்கேன். பயங்கரமாக வந்து ஈஸியான லெவலில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து போடுங்க. அதே மாதிரி ரீசனிங்கும் ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பான முறையில். ஸோ அதுவும் நீங்கள் வந்து எப்பயும் போல் பசில் சீரீஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தயவுசெய்து 2 மாக் டெஸ்ட் கொடுத்து ஃபுல் அனலைசேஷன் வந்து கொடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மக்களே, நேற்று வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே பண்ணனால பயங்கரமான ஹெட்டேக்காக இருக்குது மக்களே. சிஸ்டம் ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஸோ இது ரொட்டேட் பண்ண முடியல. ஸோ ஆப் கிளாஸ் இப்போ தான் முடித்தேன். அது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி சாயந்தரம் மட்டும் டுமில் வந்து என்னால் கொண்டு போக முடியாத ஒரு நிலமையில் இருக்கேன். டியூ டு த முடியல மக்களே, சத்தியமாக. ஸோ அந்த ஒரு ரீசனால் மட்டும்தான். ஸோ நாளையிலேருந்து எவ்ரிடே உங்களுக்கு வந்து 5 மணிக்கு 5 o'clock வந்து ஈவினிங் 5 o'clock வந்து இனிமேல் ரீசனிங் செஷன் வந்து இருக்க போது. தயவுசெய்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாக்ட் எஸ்பி கிளர்க்கில் விட நீங்கள் டெஸ்ட்டு போடணும் அப்படின்னா இனிமேல் நம்ம இதில் வந்து ஒரு டெஸ்ட்டை போட்டுருங்க. கண்டிப்பான முறையில் ரீசனிங்க்கு நம்ம நல்ல கண்டென்ட் கொடுப்போம். ஆலிபோர்டோட கண்டென்ட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி மாக் டெஸ்ட் போடுறதுனாலும் ஆலிபோர்டில் வந்து போடுங்க மக்களே. அப்படியே எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அதே லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்துருக்கும். இது ஏதாச்சும் டவுட் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கேளுங்க. ஸோ தேங்க்யூ. அதே மாதிரி காலையில் 8 மணிக்கு உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் வந்து எப்போயுமே நிற்காமல் போயிட்டுருக்கு, போகுது. ஓகேவா? ஸோ அதையும் வந்து பாருங்கள். காலையில் 8 மணிக்கு உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோவாக கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்கம்மா. இந்த 10 டேஸில் இதை மட்டும் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா தயவுசெய்து எதுவும் பண்ணிடாதீங்க. இப்போயே ஹால் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணி நேம் செக் பண்ணுறது, எங்கே இருக்குது என்ன இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துருங்க. கடைசி நேரம் எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ எல்லாமே பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை. தேங்க்யூ மக்களே.